தேன்தணிகை என்றால் பலருக்கும் தெரியாது. குன்றத்தூர் என்றால் உடனே புரிந்துவிடும். குன்று இருக்கும் ஊர் என்பதால் அதற்கு குன்றத்தூர் என்று பெயர் உண்டானது என்கிறார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமல்லவா? அதற்கு ஏற்ப இங்குள்ள குன்றிலும் முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்கிறார். அந்த கோயிலுக்குதான் தென்தணிகை என்று பெயர். சுப்பிரமணியர் கோவில்கள் தமிழ்நாட்டின் பல இருந்தாலும் அவற்றில் முக்கியமான திருத்தலமாக இருக்கக்கூடியது குன்றத்தூரில் குடிகொண்ட குமரனது ஆலயமாகும். தமிழ் மக்களின் பெரும் கடவுளாக விளங்கும் முருகப்பெருமானுக்கு நிறைய பெயர்கள் இருந்தாலும் சுப்பிரமணியர் என்ற பெயருக்கு தனிப்பட்ட பொருள் இருக்கிறது. அதாவது ஞானத்தை தனது அடியார்களுக்கு அருள்கின்றவன் என்று அர்த்தமாகும். ஞானத்தின் திருவடிவாக முருகனது உருவம் திகழ்வதாக பல்வேறு மகான்கள் விளக்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முருகனை மனதால் நினைத்தால் கூட ஞானம் ஏற்படும் என்பது அடியார்களது நம்பிக்கை. அத்தகைய சுப்பிரமணியர் கோவில்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் உள்ளன. அவற்றில் முக்கியமான திருத்தலமாக இருக்கக்கூடியது குன்றத்தூரில் குடிகொண்ட குமரனது ஆலயமாகும். அசுர சக்திகள் என்பவை மனிதர்களின் ஆன்மாவை மறைத்திருக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களை குறிப்பவை. மும்மலங்களையும் சம்ஹாரம் செய்த குமரக் கடவுளை வழிபட்டால் அவற்றிலிருந்து விடுபட்டு பிறவா பேரின்ப நிலையை அடையலாம் என்பது தத்துவம். ஆணவ மலமாகிய சூரபத்மனை திருச்செந்தூரில் நீரின் மார்க்கமாகவும், கண்ம மலமாகிய சிங்கமுகாசுரனை திருப்பரங்குன்றத்தில் நிலத்தின் மார்க்கமாகவும், தாருகாசுரனை திருப்போரூரில் ஆகாய மார்க்கமாகவும் சம்ஹாரம் செய்தாராம் முருகன். திருப்போரூரில் தாருகாசுரனை சம்ஹாரம் செய்து குமரக்கடவுள் திருத்தணிகை செல்லும் வழியில் குன்றத்தூரில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அவர் வழிபட்ட இறைவன் கந்தழேஸ்வரர் என்ற பெயரில் குன்றத்தூரின் மலையடிவாரத்தில் தனிக்கோயில் கொண்டு அருள்கிறார். பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழார் பெருமான் அவதரித்தது இந்த தலத்தில்தான். அவரது விருப்பப்படி 2ஆம் குலோத்துங்க சோழன் இந்த கோயிலை எழுப்பியதாக சொல்கிறார்கள். சேக்கிழார் பெருமான் தினமும் குன்றத்தூர் குமரனை வழிபடுவதை வழக்கமாகவே கொண்டிருந்தார். அதை நினைவு கூறும் வகையில் மலையடிவாரத்தில் சேக்கிழாருக்கு தனிச்சந்நிதி அமைந்திருக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் சேக்கிழார் குரு பூஜையின் போது முருகப்பெருமான் மலையிலிருந்து சேக்கிழார் சந்நிதிக்கு எழுந்தருளி அவருக்கு தரிசனம் கொடுப்பது மரபாக இருக்கிறது. முருகனின் ஆலயத்தில் ஆடி கிருத்திகை, தை மாத கிருத்திகை, கந்த சஷ்டி விழா மற்றும் பல விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. 84 படிகள் கொண்ட மலை கோயிலின் சிறப்புகள் ஏராளம். இங்குள்ள விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர், பைரவர், நவகிரகங்கள், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, வில்வ மரத்தடி விநாயகர் ஆகியோரின் சந்நிதிகள் பழமையும் பெருமையும் வாய்ந்தவை. இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமண வரம் கிடைக்கும். இங்கு வந்து தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். அரச மரத்தின் கிளைகளில் பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி தொட்டில்கள் கட்டியதன் வாயிலாக குழந்தை வரம் கிடைத்துள்ளது என்பது பலருக்கும் அனுபவமாக உள்ளது. இங்குள்ள வில்வ மரத்தடியில் வில்வ விநாயகர் வீற்றிருக்கிறார். அவரை வழிபட்டால் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம். இத்தலத்தில் முருகன் வடக்கு திசை நோக்கி வீற்றிருப்பது மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் வடக்கு திசை நோக்கியவாறு தமது திருமுக மண்டலத்தை வைத்துள்ள திருத்தலம் தமிழக அளவில் குன்றத்தூர் மட்டும்தான் என்பது ஆச்சரியமானது. மேலும் சொந்த வீடு வேண்டும் பக்தர்களுக்கு விரைவில் அந்த கனவு பலிக்கிறது என்கிறார்கள். இந்த ஆலயத்தின் முக்கிய சிறப்பு கருவறையின் அற்புதமும் அதன் கோபுர அமைப்பும். மேலும் இங்குள்ள வில்வ விநாயகரும் மாறுபட்ட அற்புத தோற்றத்தில் அருள்பாலிக்கிறார்.
நீ கைவிட